2026ல தளபதி வந்து அரசியல் வர போறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு கொடிவேறு ரிலீஸ் பண்ண போறாரு. இது எப்படி இருக்கு எக்ஸைட்மெண்ட்? அதுவும் வந்து பயங்கரமா அவரோட கோட்டு ட்ரைலர் மாதிரி தான் பிரதர். அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நல்லா பெருசா வந்து எல்லாமே எதிர்பார்க்கறது தான் மக்கள். ஏன்னா வந்து ஆக்சுவலாக கோட் ட்ரைலருன்றது சினிமா, அவர் வந்து பாலிடிக்ஸில் வந்து அந்த ரிலீஸ் பண்ணுறது அந்த அவர் கொடின்றது வந்து வேற லெவல் ஆக்சுவலாக. ஆனால் மாற்றம் ஏதாவது கொண்டு வரணும் அவர், நம்ம எதிர்பார்க்குறோம். இதை வந்தால் சரி. 2026ல நிப்பார், பட் ஜெயிப்பாருன்றது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து 2026 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் ஃபேன் பேஸில் வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது அவர் எதிர்க்க நின்று அவருக்கு அந்த காம்படிட்டர்ஸே கம்மி தானே, மீதி காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து விஜயகாந்த் சார் வந்து எதிர்கட்சி தலைவராக வர யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் தான் நின்னாரு. இப்போ இவரும் நிற்கிறாரு. ஆனால் அந்த டைமில் அவர் ஜெயிக்க முடியாத காரணம் வந்து 2 பேர், உங்களுக்கே தெரியும். ஒன்று கருணாநிதியா, இன்னொன்று ஜெயலலிதா. 2 ஜாம்பவான் அரசியல். இன்னைக்கு அவங்க இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டார் இருக்காரு, இவங்க ஸ்டாலின் சார் இருக்காரு. இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ், இவங்க தான் காம்படிட்டர்ஸ். அவருக்கு வேற யாரும் இல்லையே. நம்மளுக்கு மக்களே கேட்டா அவங்க மக்கள் பார்க்கறது தானே அரசியல். உள்ள என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. அவங்க பார்க்குற விஷயம்ல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸோட ஓட்டுலாம் கண்டிப்பா தளபதிக்கு போகும்ன்றது. ஆமா, அதை தாண்டி வந்து பெரியாளுங்கிட்டலாம் வருமா? பெரிய ஆளுங்க கண்டிப்பா வரும்ன்ற காரணம் ஒரு ரீசன் இருக்குன்னா, மக்களுக்கு மாற்றம் வேணும்ன்றாங்க. பொலிட்டிக்கலா நம்மளும் இப்போ பேசணும் அப்படின்னா எல்லாம் விலை ஏறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. ஒரு ஈபியா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கினா மாறி போச்சு. மக்கள் அந்த ஒரு 50s 60s என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு மாற்றம் வரணும், மற்றதெல்லாம் ப்ரைஸ் கம்மியாகணும், நம்மளுக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ அதோட விளைவு வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்குள்ளே இவங்களுக்கு நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு காம்படிஷன் தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். வந்து படத்தை விட்டுட்டு வராரு. ஸோ ஆக்சுவலாக அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா ஒரு எவ்வளவோ கோடி வாங்குற ஒரு ஹீரோ அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் வரது ரொம்ப பெரிய விஷயம். அவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே, இதோட நிறைய சம்பாதிக்கலாமே, அதெல்லாம் பண்ணலாம். இன்னும் மாதம் தான் ஆகிட்டு போவார் அவர். ஆனால் அந்த டைமில் மக்களுக்கு செய்யணும்னு வந்தது வந்து பெரிய மாற்றம். அது பெரிய மாற்றம். வேணாம் நம்ம மக்களுக்கு செய்யலாம் அப்படின்றது வந்து அது வந்து சொல்லவே முடியாது. அது வந்து அமேசிங். ஜெயிஸ்டார்னா இன்னும் அமேசிங்காக இருக்கும். அவருக்கு நிறைய மாற்றம் கொண்டு வருவார்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பிரேக் பண்ணிட்டு வராருல்ல. எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவை பிரேக் பண்ணிட்டு வர்றது. ஆமாம், வாங்குறாரு. நான் கூட செய்ய மாட்டேன், நீங்கள் செய்வீங்களா? யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஆனால் அவர் எடுக்கிறாருல்ல. ஆமாம், அது எடுத்து ரிஸ்க் எடுத்து செய்கிறாரு. பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். எல்லாருமே ரிஸ்க் தான் சினிமா மாதிரி படத்தை ரிஸ்க் எடுத்து பாலிடிக்ஸ் போகிறாரு. மக்களுக்கு நல்லது செஞ்சால் மக்கள் வச்சுக்க தான் போகிறாங்க, யாரும் வேணான்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் லெவல் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கல்ல, எம்ஜிஆர் நல்லது செஞ்சுனா தானே வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி இவரு செஞ்சாலும் வச்சுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நானே கூட ஓட்டு போடுவேன்.